வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்ற நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் பற்றி சொல்லுங்கள். நேற்று கோல்டு அகைன் ஒரு சிறிதளவுக்கு இன்க்ரீஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, அந்த மூவ்மெண்ட் இன்ட்ராடேல ஏறினது தான். $1237 வரைக்கும் போயிட்டு அகெயின் மார்க்கெட் அந்த ரேட்டு செட்டிலாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்று அதிகாலை சிங்கப்பூர் மார்க்கெட்டில் ஒரு $4 இறங்கி தான் ரேட் இருக்குது. ஆனால் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறுறதுக்கு அகெயின் ரீசன் என்னென்னா, நேற்று ருப்பியோட வேல்யூ $61.36 இருந்துச்சு. இன்றைக்கி $60.96 இருக்குது. ஸோ ருப்பி கிட்டத்தட்ட 40 காசு ஸ்ட்ராங்காக இருக்குது. 40 காசு ஸ்ட்ராங்கான அளவுக்கு கோல்டும் அங்கே கொஞ்சம் ஏறி முடிவடைஞ்சிருக்கிறதுனால அந்த ஏற்றமும் இங்கே அந்த அளவுக்கு நமக்கு பிரதிபலிக்கலை. தட் இஸ் நேற்று முன்தினம் 26,000, தட் இஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26,964 முடிஞ்சது. நேற்று 26,972 முடிஞ்சிச்சு. பெரிய மாறுதல் கிடையாதனால. ஸோ ஆனால் தொடர்ந்து 5 நாள் தங்கத்தின் விலை அமெரிக்க சந்தையில் ஏறிய முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஏற்றத்துக்கான ரீட்ரேஸ்மெண்ட் ஏதாவது இன்றோ இல்லை நாளைக்கோ இருக்கான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ருப்பி கிட்டத்தட்ட $1 பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது வித்தின் அ வீக். ஸோ அதுவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாங்கிறதுனால மேபி கோல்டு கொஞ்சம் சிறிதளவு இன்றோ இல்லை நாளைக்கோ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் வெள்ளி தங்கத்தை தொடர்ந்து தான் போகும். கச்சா எண்ணெயை பொறுத்தவரை பெரிய மாறுதலில் 85 காசு 6 சென்ட்லாம் முடிவடைஞ்சிருக்கு. நேற்று முன்தினம் 84 காசு $94 முடிவடைஞ்சது. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் எக்கானமி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று செய்தி வெளியாக இருக்குது. அது இல்லாமல் சைனீஸோட அரசாங்கம் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கடன் உதவிகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானதுனால பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செய்தியை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் குறிப்பிட்டு. அதாவது யுஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகுது, சைனீஸ் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் வீக்காக இருந்துகிட்ருக்கு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்கானது சைனீஸ் மார்க்கெட்டுக்கு அடுத்த ஓரிரு வாதங்களில் அதாவது ஒரு மாத காலம் சொன்ன அதிகபட்சம் ஒரு மாத காலத்தில் அந்த ஏற்றம் இங்கே பிரதிபலிக்கும். அப்போ பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்ன மாதிரியே சைனீஸ் மார்க்கெட் நேற்று கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாயிட்டு இப்போ அதுலேருந்து டிமாண்ட் வரலாம் பேஸ் மெட்டல்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து பேசும் சார். பெங்களூர்லேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சசி. வணக்கம் ஹரியம் சார். வணக்கம்ங்க. சொல்லுங்க சார். நேச்சுரல் கேஸ் இன்னையோட லெவல்ஸ், அதுக்கப்புறம் நேற்று நீங்க சொன்ன மாதிரி திரும்பி ரீட்ரேஸ் ஆகி திரும்பி மேல வந்துருச்சு, 237 வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்கும் சார்? நேச்சுரல் கேஸை பொறுத்தவரை இன்னைக்கு நேற்று $237.80 முடிவடைஞ்சிருக்கு. இன்று காலை $238.20 மேலே ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. சரியாக ₹1 லாபம் இருக்குது, எடுத்துகிட்டு வெளியாகலாம். இல்லைன்னா ஷார்ட் போகணுன்னு நினச்சிங்கன்னா $236.25 ஷார்ட் போனால் ஒரு 70 காசு லாபத்திலே வெளியாகணும். நன்றி. மேலும் பேசும் சார். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சிவசங்கரன். வணக்கம் மேடம். ஐயா கிட்ட நான் பேசுனேங்க. பேசுங்க சிவசங்கரன். நான் பெங்களூர்ல பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். சார், பெங்களூர்ல ஒரு செமினார் நடத்துறதா கேள்விப்பட்டேன். அது என்னைக்கு எப்போன்னு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணுறது வசதியாக இருக்குங்க. ரைட். சரி, பெங்களூரில் முதன்முறையாக கிரேட் வெஞ்சர்ஸ் கமாடிட்டி மற்றும் கரன்சி ரெண்டுத்துக்குமே இலவச மாபெரும் கருத்தரங்கம் நடக்க இருக்குது. இது கண்ட்ரி வெக்கேஷன் கிளப்பில் நடக்க இருக்குது. தட் இஸ் ஆன் அவுட்டர் ரிங் ரோட், மரத்தள்ளி அவுட்டர் ரிங் ரோட் நடக்க இருக்குது. இதுக்கு முன்பதிவு அவசியம். கிரேட் வெஞ்சர்ஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டு லைக் 19 வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடக்க இருக்குது. இதில் கமாடிட்டியை பற்றி நானும் கரன்சியை பற்றி மிஸ்டர் சேதுராமன் சாரும் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் ஆல்ரெடி லாஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, இல்லை கமாடிட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக 8-10% ஒவ்வொரு மாதமும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அன்றைக்கி கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோட்லேயே கிரேட் வெஞ்சர்ஸோட பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கும் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு லைவ் ட்ரேடிங் செஷன் நடக்க இருக்குது. லைவ் ட்ரேடிங் செஷன்லேயே கலந்துக்கலாம். அதுக்கு காலை 9:45 மணிக்கு கிரேட் வெஞ்சர்ஸோட ஆஃபீஸில் இருக்கணும். அது நீங்கள் செமினாருக்கு வர அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க. நன்றி. மேலும் பேசும் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ஹரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரி. கமாடிட்டி சந்தை குறித்த உங்கள் சந்தேகங்கள் என்னென்னு கேளுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். க்ரூட் ஆயில் இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஒரு ஏற்றமும் ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கமும் இருந்துகிட்டே இருக்கு.
பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு வந்து கல்ஃப்ல ஏதோ சொல்லியிருக்காங்க, சவுதி லைக் ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் வரதுனால கொஞ்சம் ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லைங்க, ஏற்றமே இல்லைங்க, மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து $10 இறங்கியிருக்கு ஒரு 2 வாரத்தில். அதனால் மார்க்கெட் இங்கேருந்து சிறிதளவு ஏறிட்டு ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது டெக்னிக்கல் ரீசன்ஸு. அடிப்படையாக யூஎஸ் மார்க்கெட் சரியில்லை அப்படிங்கிறதுனால, யூஎஸ் எக்கானமி சரியில்லைன்னு சொல்லிட்டு சும்மா 2 நாளாக தான் செய்தி வெளியாக, அதனால் ஒரு இடம் முடிவு எடுத்துடக்கூடாது. 2 வாரமாக நல்லா இருந்துகிட்ருக்கு, தினசரி வந்துட்டு இந்த செய்தி நேற்று ஒரு நாள் மட்டும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வெளியானதுனால கச்சா எண்ணெய் வந்து ஏறத்துக்கான ஒரு சில சாத்தியக்குறிகள் கூட அதில் இல்லை. அப்படிங்கிறதுனால இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது நல்லது இப்போதைக்கு கச்சா எண்ணெயை பொறுத்தவரை. ஆனால் இப்போ பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா $79 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போ ஷார்ட் போகிறதும் அட்வைசபிள் கிடையாது, அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது நல்லது. மேலும் பேசும் சார், அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க கோகிலா. பேஸ் மட்டும் எப்படின்னா லெட் பார்த்தீங்கன்னா 127.10க்கு பை பண்ணி வச்சிருக்கு. வெயிட் பண்ணலாமா? என்னோட லெவல்ஸ் எப்படிக்கும் சொல்லுங்க சார். 127 10 ஃபைன். நேற்று எடுத்தால் $126.05 முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி $126.90 மேலே ஏறினா தான் மார்க்கெட் பையிங்கே ஆகுது. நீங்கள் அதுக்கு மேலே நிதானமாக இருந்து அந்த பையை ஹோல்ட் பண்ணி $127.20 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் வச்சு வெளியாகலாம். ஆனால் இப்போ அந்த பை இன்கேஸ் மார்க்கெட் இறங்கிட்டே வருது அப்படின்னா $125.95 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு வெளியாகிறது நல்லது. ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா 125.95 ஷார்ட் போயிட்டு ஒரு 40 பைஸ் ப்ராஃபிட்டில் வெளியாகலாம். தொடர்ந்து பேசும் சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் அய்யூப். வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க அய்யூப், உங்க கேள்வியை கேளுங்க. இப்போ நீங்க தர லெவல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த கொடுக்குற லெவல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி நாங்க ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி தனிப்பட்ட முறையில் கத்துக்க முடியும்? தனிப்பட்ட நபரில் கற்றுக்க முடியும்னு கேட்குறாரு. சரி, தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கற்றுக்கலாம். அதற்கு என்ன பண்ணுங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எலியாட் வேவ் தியரியில் இருந்தோ இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸை ரொம்ப ப்ராப்பராக ஸ்டடி பண்ண. கிட்டத்தட்ட 56 வகைகள் இருக்குது கேண்டில் ஸ்டிக்ஸில். எந்த வகை செட் ஆகுங்கிறது நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் ஹைகனாஷி கேண்டில்ஸை படிங்க, மூவிங் ஆவரேஜ் படிங்க. இதை வச்சு லே பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலும் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற சரியான இடத்துல வைக்கிறதும் சார்ட்டை பார்த்து, சார்ட்டுங்கிறது மேஜர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், லாபத்துக்கு முன்னாடி நஷ்டமாகாமல் ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற சார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல காட்டி கொடுத்துட்டே வரும். அப்படி வரும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா அந்த நஷ்டம் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க ரெடி அப்படின்ற வகையில் நீங்கள் தாராளமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் இதற்கு முழு நேரம் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலத்தில் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் வந்து லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணுற கற்றுப்பீங்க. அடுத்த ஓரிரு வருடங்களில் நீங்கள் எப்படி லாபம் எடுக்கிறதுன்னு கற்றுப்பீங்க. இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நான் பொதுவாக எல்லாருக்குமே, அதாவது சார்ட் எல்லாருமே ஒரு 20% சார்ட்டை கவனிச்சு பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி லெவல்ஸ் ஏதாவது கொடுத்தா ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்காக இந்த லெவல்ஸ் கொடுக்குறேன். இதை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அவாய்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மந்த் ஆன் மந்த் 8 to 10% அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலும் பேசும் சார். மதுரையிலிருந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஞானஸ்கந்தன், கேள்வி சத்தமா கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ குருடாயில் இப்போ லாங் போகலாமா சார்? பொசிஷன் கால் எடுக்கலாமா? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. லாங் போகலாங்க, சிம்பிள். $85 இருக்குது, லாங் போங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது $79 கீழே வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட $5 நீங்கள் $5 to $6 ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது வருது. எடுத்தோன்னா எப்படி பார்த்தாலும் 360 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி வைக்கிறதுனா நீங்கள் பை பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் ரீபை கூட பண்ணிக்கலாம். திருப்பியும் பை பண்ணி அந்த ஸ்டாப் லாஸும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பொசிஷன் இருக்குன்னா எடுத்து பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். திருவாரூர்லேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சுகன்யா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுகன்யா, கேள்வி கேளுங்கம்மா. வணக்கம் சார். சார், உங்க நிகழ்ச்சி மூலமா தான் கமாடிட்டி சந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. எனக்கு 3 கேள்விகள் இருக்கு சார். ஃபர்ஸ்ட், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சார்ட்ல 15 மினிட்ஸ் சார்ட் தான் பெஸ்டா, இல்லைன்னா வேற எந்த சார்ட் சார் யூஸ் பண்ணணும்? செகண்ட் வந்து 15 மினிட்ஸ் சார்ட்ல நீங்க வந்து செல் பைன்னு என்ட்ரி கொடுத்த உடனே நாங்க போட்டுருணுமா, இல்ல வெயிட் பண்ணுமா, வேற என்ன டாக்டிக்ஸ் இருக்கு அது யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் டிவி ஸ்கிரீன்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்தா உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார்? நான் இதை உங்க ஆன்சர் டிவி ஸ்கிரீன்ல பாத்துக்கிறேன் சார். ஓகே. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து 15 மினிட்ஸ் சார்ட் வந்து பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்து என்ட்ரி கொடுங்க, 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்து எக்ஸிட் கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது,
என்ட்ரி பை சிக்னல் செல் சிக்னல் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட்டில் சிக்னல் கொடுத்த உடனே நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஏன்னா சிக்னலே வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் சிக்னலே ட்ரைவ் பண்ணுது. அதாவது சும்மா ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன்லேயே பை சிக்னல் கொடுத்துடல, செகண்ட் கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் செல்லு, அங்கே தான் பையோ செல்லோ கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே கூட இங்கே தாராளமாக பை பண்ணிக்கலாம். அடுத்த 3 நீங்கள் நேரில் வந்து சந்திக்கணும், கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸ்ட்ரைட் we can have personal interaction. சார் தொடர்ந்து பேசுவோம். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ராஜா. சார் இப்போ சில்வர் மைக்ரோ வந்து 38,847க்கு பை பண்ணியிருக்கிறேன் சார். அப்புறம் காப்பர் மினி வந்து 413க்கு பை பண்ணியிருக்கிறேன் சார். எப்போ சார் செல் போகலாம்? எப்போ செல் போகணும்னு கேட்குறாரு. சில்வர் மினி அண்ட் காப்பர் மினி. சில்வர் எந்த ரேட் சொன்னீங்க? மைக்ரோ எந்த ரேட் சொன்னீங்க? சில்வர் மைக்ரோ வந்து 38,847 சார். செல் பண்ணியிருக்கீங்களா? பை பண்ணியிருக்காரு. இல்லை சார், பை பண்ணியிருக்கிறேன் சார். வெளியாயிடுங்க. ஹோல்ட் பண்ண வேண்டாம். மோர்லெஸ் மார்க்கெட் நேற்று வந்து பெரிய லாஸில் இருக்காது உங்களுக்கு. வெளியாயிடுங்க, ஹோல்ட் பண்ணிக்கலாம். காப்பர் எந்த ரேட்டில் பை? காப்பர் ரேட் சொல்ல சார். ஓகே, காப்பரை பொறுத்தவரையில் இன்றைக்கி 413.90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பையை ஹோல்ட் பண்ணி 414.70 நீங்கள் வெளியாகுங்க. அதுக்கு இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா 412.40 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியாகலாம். அப்படி 412.40 ஃப்ரெஷ்ஷாக செல் போகணும் அப்படின்னா செல் போங்க. ஃபஸ்ட் டார்கெட் 411.70, கிட்டத்தட்ட 70 பைசா தான் லாபம், பெரிய அளவில் கிடையாது. அதனால் 50 பைசா லாபத்துக்கே வெளியாகுங்க. ஆனால் 2 லாட்டாக போட்டு 1 ரூபா எடுத்துக்கலாம் நீங்கள். நன்றி. மேலும் பேசும் சார். கோவிலிருந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க. பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது சார், இப்போ டெக்னிக்கல்னா என்னங்க, அதுக்குள்ள என்னென்ன பார்க்கணும் நம்ம, அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன பார்க்கலாம், சார்ட்னா என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. ரைட். டெக்னிக்கலும் சார்ட்டும் ஒன்று தான். சார்ட்டை பார்த்து டெக்னிக்கலாக நம்ம ட்ரேட் பண்ண, அதாவது ஃபார்முலாஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனா டெக்னிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை செய்திகள், வெளியாகக்கூடிய செய்திகளை பார்த்து வியாபாரம் செய்கிறது. இல்லை, ஃபண்டமெண்டலுங்க அடிப்படை செய்திகள், அதை பார்த்து வியாபாரம் செய்கிறது ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங்னு சொல்லலாம். டெக்னிக்கல் பேஸ்ட் ட்ரேடிங் சார்ட்டை பார்த்து பண்ணுறதுன்னு சொல்லலாம். அந்த டெக்னிக்கல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ட் நிறைய பேர் வந்து சார்ட்னா என்னென்னே தெரியாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன் 80%, 100க்கு 80 பேர் வந்து சார்ட்னா என்னென்னே தெரியாமல் சார்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. சார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு நார்மல் சாஃப்ட்வேர். அது அந்த சாஃப்ட்வேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இல்லீகலாக இங்கே வாங்கி எல்லோரும் கொடுத்துட்ருக்கிறது. பட் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் லீகல் சாஃப்ட்வேர். யாருமே கம்ப்ளீட் காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர், நாங்கள் ரெடி பண்ண சாஃப்ட்வேருங்கிறதுனால. ஆனால் அந்த சாஃப்ட்வேரை வச்சு மட்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேரில் டேட்டா, மார்க்கெட் ரேட் எடுத்துகிட்டு வந்து போடணும். அந்த ரேட்டை போட்டால் தான் அந்த ஒரு ரேட்டு மாற 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 அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், லைன் ட்ரா பண்ணிட்டே வரும். மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்கை ட்ரா பண்ணுறோம். ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கூட நமக்கு அது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. அது இட்ஸ் டூல்னே சொல்லலாம். ஆனால் கேண்டில் ஸ்டிக்கையும் இண்டிகேட்டராக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபார்முலாவை போடணும். சார்ட் ஒன்று முடிஞ்சது, அடுத்து டேட்டா முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி போட போகிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஃப்ரம் மூவிங் ஆவரேஜஸ்லேருந்து ஆர் பேரபாலிக் ஸ்டார்லேருந்து MACDலேருந்து இந்த மாதிரி எக்கச்சக்கத்துக்கு இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ, எந்த கமாடிட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த கமாடிட்டியில் அந்த ஃபார்முலாவை போட்டிங்க அப்படின்னா அந்த டேட்டா ரேட்டு மாற 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 இந்த ஃபார்முலா வழி அந்த ஃபார்முலா கணக்கு எடுத்துகிட்டே இருக்கும். அந்த ரேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஃபார்முலா படி இந்த ஆவரேஜ் ரேட் வந்தால் பை சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். தட் இஸ் நான் அந்த சார்ட்டுக்குள்ளே அந்த சார்ட்டோட கெப்பாசிட்டி சொல்கிறேன். ஸோ அதனால் சார்ட்டை பார்த்து சார்ட்டில் டேட்டாவை போட்டுட்டு அந்த டேட்டாவுக்கு ரன்னாக ஃபார்முலாஸை போட்டு அந்த ஃபார்முலா வந்து இந்த டேட்டா ஃபுல்லாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணி எந்த இடத்துல பை சிக்னல் கொடுக்குமோ அங்கே ட்ரிகர் பண்ணும்போது சார்ட் பை சிக்னல் கொடுக்கும். இதுதான் நடக்குது. ஸோ சார்ட் அப்படிங்கிறது நேரடியாக வாங்குறதுல சார்ட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் டேட்டா 100% லைவாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது சார்ட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட்லாம் ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் 8 சார்ட் கூட வச்சுக்கலாம், 10 சார்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஸ்லோவாகாது. அதே மாதிரி நீங்கள் சார்ட்ஸில் வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா 100% லைவ் ரேட்டாக இருக்கும். ஓடிஎன் என்ன ரேட் ஓடுதோ அந்த ரேட் அப்படியே இங்கே இருக்கும். ஒரு 5 செகண்டோ இல்லை 10 செகண்டோ இல்லை 3 செகண்டோ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ்
எல்லா ஃபார்மில் எல்லா இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்கோம். கிரேட் வெஞ்சர்ஸ் சூப்பர் ட்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் போடணும். அதுவே ஆரோ மார்க்ஸ், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துரும். நன்றி. டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் சார்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். கோவிலிருந்து நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சிவா. வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து உங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து புதுசா அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க சார். சரிங்க. ஃபியூச்சர்ல வந்து எனக்கு ஒரு 50,000 இப்போ எனி எமர்ஜென்சி அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் உடனே பேவுட் போட்டு எடுத்துக்கலாங்களா இல்ல மார்ஜின் எதுவும் வைக்கிறோமா? இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில்வர் ரேட் வந்து ஒரு 38,500 அப்படின்னா அது என்ன கால்குலேஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த ரேட், அந்த டீட்டெயில் ரெண்டும் சொல்லுங்க. சரி, அதாவது பே அவுட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா 48 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்குது எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு டெபாசிட் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த 20,000க்கு உள்ளே நீங்கள் பே அவுட் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே தட் இஸ் என்னைக்கு மார்னிங் 9:30க்குள்ளே பே அவுட் கேட்டால் அன்றைக்கே உங்களுக்கு பே அவுட் கொடுத்துருவோம். இல்லை அதிகமாக கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் பே அவுட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஒன்று. இரண்டாவது, சில்வரை பொறுத்த விரல் எடுத்திங்கன்னா லைக் 38,000 அப்படிங்கிற எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, அங்கே வந்து $17.46 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுன்ஸோட விலை சில்வர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் யூஎஸ் மார்க்கெட்டில். அது அப்படியே வந்து ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. 60 ரூபா 96 காசு நீங்கள் போட்டு ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் டியூட்டி என்ன, இந்த டேக்ஸ் விதிமுறைகளே ஒரு 10-14% இருக்கும். இந்த 10-14% சேர்த்து தான் இங்கே உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. சார், யூஎஸ்ல வந்து கோல்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதாவது ரைஸ் பண்ணாங்கன்னா கோல்டு மூவ்மெண்ட் வந்து ஏதாவது பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும் சார்? சரி, ஆப்வியஸாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏன் குறைப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எக்கானமி சரியில்லை, ஒரு நாட்டோட பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் வட்டி கடன் வாங்கி தொழிலை வந்து நல்லா பெட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக குறைப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்காக குறைக்கிறாங்க? ஒரு நாட்டோட பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா. அதே வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா குறைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திருப்பி கூட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த வாட்டி சரியில்லாமல் போகும்போது குறைக்கிறதுக்கான கேப் இருக்குங்கிறதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸோட பொருளாதாரம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஒரு 2 மாதமாக செய்தி வெளியேற்றிருக்கிறதுனால எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகுன்ற எதிர்பார்ப்பில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகிற மாதிரி செய்திகளும் வெளியாச்சு. பட் அட் லாஸ்ட் கடந்த எஃப்ஓஎம்சி மீட்டில் வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் ஹைக் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் தான் ஹைக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானது. அந்த செய்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அடுத்த வருடம் ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்கானமி சரியில்லைன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது எக்கானமி பெட்டர்னா டாலர் ஏறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண இப்போதைக்கு பண்ண மாட்டோம்னா எக்கானமி தேவையான அளவுக்கு இன்னும் ஏறலைங்கிறது ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை கெஸ் பண்ணிட்டு டாலரை செல் பண்ணிவிட்டு கோல்டை பை பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறதுக்கும் கோல்டுக்கும் ரிலேட் ஆகும். மேலும் பேசும் சார். விழுப்புரத்துலேருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் சிவா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவா, கேள்வி என்னன்னு கேளுங்க. கேள்வி மொத்தம் 3 கேள்வி சார். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நான் MT4 சார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுமா அல்லது 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுமா? பை ட்ரெண்டுக்கும் செல் ட்ரெண்டுக்கும் இன்ட்ராடே பண்ண போறீங்களா? என்ன சார்? இன்ட்ராடே ட்ரேடிங் கேக்குறீங்களா? எது கேக்குறீங்க சார்? பியூர்லி இன்ட்ராடே. இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ரெண்டுமே பெட்டர். 15 மினிட்ஸை பார்த்து என்ட்ரி கொடுங்க, 5 மினிட்ஸை பார்த்து எக்ஸிட் ஆகுங்க. ஓகே சார். ரெண்டாவது கேள்வி வந்து என்ஜியோட ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. என்ஜி இன்னும் ட்ரெண்டே எடுக்கலைங்க. இட்ஸ் பியோர் சைட் வேவ் மார்க்கெட், பக்கா ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. இப்போ போயிட்டு நீங்கள் ட்ரெண்டே எதிர்பார்க்காதீங்க. ஐ மீன் சார்ட்டை பார்த்து நீங்கள் பண்ணாலும் சார்ட்டை பார்த்தே பண்ணுங்கள். இல்லை லெவல்ஸ் பார்த்து சைன் பண்ணிச்சுன்னா கிரேட் வெஞ்சர்ஸில் ஒரு 3 நாள் இலவசமாக அளவுகள் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லெவல்ஸை பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள். மேலும் பேசும் சார். மதுரையிலேருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் சங்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கர். சந்தி டிவியில நாங்க எங்களுடைய நேமையும் ஊரையும் போடுறீங்க, உங்களுடைய நம்பரையும் போடணும்னு உங்ககிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறோம். ஒண்ணு சார்ட் ஒரு கேள்வி சங்கர், கேள்வி என்னன்னு அகைன் கேளுங்க. குருடாயில நேற்று வந்து நம்ம லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க சார். ஆனா வந்து ரொம்ப கேப் டவுன்ல வந்து நேற்று வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு குருடாயில். இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய லெவல்ஸை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. நாங்க வந்து கேட்டுக்கிறோம் சார். நன்றிங்க சார். குட். சி, அதாவது க்ரூட் ஆயில் லெவல்ஸ் நேற்று செல் கொடுத்த பை செல் ரெண்டுமே கொடுத்துருந்தோம். ஓப்பனிங்கே செல் ரேட்டு கீழே டார்கெட்டு கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம நேற்று என்ட்ரியே கொடுத்துருக்கக்கூடாது. அதே இன்கேஸ் ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து பைக்கு மேலே மார்க்கெட் நம்ம இங்கே பை அபவ் கொடுத்துருந்தோம் இல்லையா தொலைக்காட்சியில், அந்த பை அபவ் ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் பை பண்ணலாம். ஸோ
எந்த பக்கம் முடிஞ்சிச்சோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இல்லை 2 பக்கமே முடிஞ்சிடுச்சா 2 பக்கமும் ட்ரேட் பண்ணக்கூடாது நீங்கள். சார் கமிங் 19th வந்து பெங்களூரில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக செமினார் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? தென் மண்டே வந்து எப்போ லைவ் ட்ரேடிங் வந்து மண்டேல வந்து சூஸ் பண்ணுறீங்க? மற்ற டேஸ்லக்கும் மண்டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? என்ன ப்ராஃபிட் வந்து நீங்கள் மண்டேல எடுக்கிறீங்க சார்? இட்ஸ் ஸோ சிம்பிள். பெங்களூரில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிரேட் வெஞ்சர்ஸோட கமாடிட்டி அண்ட் கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படியோ ஒரு 120-125 செமினார் நடத்திருப்போம் இது வரையில். ஸோ அந்த வகையில் கம்மிங் சண்டே 19th மார்னிங் 10 மணிக்கு பெங்களூரில் கண்ட்ரி கிளப் மாரத்தலி அவுட்ரிங் ரோடு நடக்க இருக்குது. இது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நீங்கள் அட்ரஸையும் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஐ திங்க் எந்த இடம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்பதிவு அவசியம், அனுமதி இலவசம் தான். அண்ட் தென் லைவ் ட்ரேடிங் செஷன் எதனால் திங்கக்கிழமை பண்ணுறேன்னா போகிற இடத்துக்கு அடுத்த நாளே பண்ணிட்டால் ஐ திங்க் ஐ கேன் பேக் ஹோம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சண்டே செமினார் சண்டே வைப்போம். அடுத்து இமீடியட் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னென்னு பார்த்தா மண்டேங்கிறதால வச்சிரு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது நிறைய முறை டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டேல இங்கே ஹெட் ஆஃபீஸ்லேயே கூட பண்ணியிருக்கேன். ஐ மீன் அபவுட் 6 months பேக் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டே மண்டே பண்ணுறதுனால என்ன அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை அதிகம். என்ன ரீசன்னா யூஎஸ் மார்க்கெட்டே மண்டே ஈவினிங் 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். மண்டே பகலில் மார்க்கெட் ரொம்ப சாப்பியாக இருக்கும். டார்கெட்ஸ் வரத்துக்கு ரொம்ப இழுபறியாக இருக்கும். 2-3 மணி நேரத்தில் வரக்கூடிய டார்கெட் 6 மணி நேரம்லாம் எடுத்தது உண்டு. ஸோ அப்படி போனாலும் எத்தனை மணி நேரம் எழுதாலும் அரை மணி நேரத்துலேயும் முடிஞ்சிருக்கு, ஈவன் 4 நிமிடத்துலேயும் முடிஞ்சிருக்கு. கோயம்புத்தூரில் முதல் லைவ் ட்ரேடிங் அப்போ 4 நிமிடத்துலேயும் முடிஞ்சிருக்கு. அதே வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்திருக்கு. பட் அட் லாஸ்ட் நிதானமாக இருந்து அந்த அளவுகளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் குறைந்தபட்சம் 20 ட்ரேடிங் செஷன் நடத்திருக்கேன், லைவ் ட்ரேட் நடத்திருக்கேன். 5 லட்ச ரூபா முதலீடுக்கு குறைந்தபட்சம் 9,000-10,000 வரைக்கும் எடுத்திருக்கோம். அதிகபட்சம் 29,000 எடுத்திருக்கோம். இது ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 10,000 அப்படிங்கிறது ஒஸ்ட்டு கேஸ்லேயே சொல்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டு கேஸில் 9-10,000 எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 22 நாள் எடுத்து பாருங்களேன். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்வியஸாக 2 லட்சத்துக்கு மேலே போகுது. அதில் பாதி கூட வேணாம், அதில் கால் பங்கு 50,000 அப்படிங்கிற 5 லட்ச ரூபாய்க்கு இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ரிட்டர்ன் அப்படிங்கிற லெவல்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ஈஸியாக எடுக்கலாங்கிறது தான் அதில் ப்ரூவ் பண்ணுறேன். நன்றி சார். நீங்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.